எவ்ரிபடி இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கான 5 சமையல் குறிப்பு டிப்ஸ் நான் சொல்ல போறேன். கண்டிப்பா என்னோட டிப்ஸ கேளுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயே இட்லி மாவு அரைப்போம். என்னதான் நம்ம உளுந்து கரைச்சு இட்லி மாவு நல்லா பொங்க பொங்க அரைச்சாலுமே கூட, இட்லி நெறைய பேருக்கு ஒரு சில டைம்ல கல்லு மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா? நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்து இட்லி மாவுல ஊத்திட்டு, அது இட்லி ஊத்தி பாருங்க. இட்லி அவ்ளோ சாஃப்ட்டா புசு புசுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையுமே கரம் மசாலாவோட சேர்த்து லைட்டா உப்பு போட்டு வேக வச்சு மாவுல கலந்து, அத வந்து இட்லி ஊத்தி பாருங்க. இது வந்து மசாலா இட்லின்னு சொல்லுவாங்க. அது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு சட்னியே தேவை கிடையாது அந்த இட்லிக்கு. 3வது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அடை மாவு அரைக்கும்போது காஞ்ச மிளகாய் அதிகமா சேர்த்துப்பாங்க. கொஞ்சம் காரமாவும் இருக்கும். அதுக்கு பதிலா இஞ்சியும், மிளகும் நம்ம அதிகமா சேர்த்து அரைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். 4வது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரவை தோசை இருக்கு இல்லைங்களா? அதாவது மாவுல வந்து ரவை கலந்து நீங்க சுட்டீங்க அப்படின்னா, தோசை நல்லா கிரிஸ்பியா இருக்கும். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். மொறு மொறுன்னு இருக்கும். ஸோ இது ரவை வந்து நல்லா வறுத்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணீல ஊற வச்சு, அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு பாருங்க. அண்ட் 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி உப்புமா இருக்கு இல்லைங்களா? அதில தேங்காய் சேர்த்து செஞ்சீங்கனாலே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ என்னோட டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.